50 ரேலி டூ 52 வீக்ஸ் ஹை. ஸோ இது நம்ம எப்போ பேசணும்னா அக்டோபர் 14th சொன்னோம். இந்த இயரோட கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான், வாங்குறவங்களாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அவ்வளோ கட்ஸாக இவ்வளோ பேருக்கு முன்னாடி சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் அது சொல்கிறது ஒன்று, அது நடக்கிறது அதோட பெரிய விஷயம். ஸோ இப்போவே நம்ம சக்ஸஸ் தான். அந்த டைமில் இருந்து 52 வீக்ஸ் ஆகி போயிருக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருப்போம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இல்லைனா அந்த கிளிப்பை போட சொல்லியிருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் 12:40 ஆகுது. அதனால் அப்படியே பேசிட்டு அப்லோட் பண்ண வேண்டியதுதான். மேபி நாளைக்கு முடிஞ்சதுன்னா என் டீமை அதை நான் போட சொல்கிறேன். கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றியை சொல்லணும். ப்ளஸ் நீங்களும் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுடைய பாசிட்டிவான வைபு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. எப்படி கடவுள் வந்து நம்ம நன்றி சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது நம்ம இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது பை பண்ணோம். ஸோ டீசென்ட் ப்ராஃபிட் இருந்தது. அண்ட் கடைசியில் இந்த ட்ரேடு, ஓகே இது கடைசி நிமிஷத்தில் வந்தது. எத்தனை பேர் ட்ரேட் எடுத்திருப்பாங்கன்றது டவுட்ஃபுல் தான். பட் இருந்தாலும் கடைசியில் இது ஒரு எம் வந்தது. நேற்றே நம்ம பேசணும், இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்ன்றது. ஒரு 34 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடச்சிருக்கும். லைவில் காமிக்கும் போது பார்க்கலாம். எனிவே இன்னைக்கு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன், ரெக்கக்னைஸ், அப்ரிஷியேட் அண்ட் ரீபே யுவர் பேரண்ட்ஸ் லவ். இது ரொம்ப ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம். அதாவது பெற்றோரின் அன்பை அறிந்து, அதாவது ரெக்கக்னைஸ் சொல்கிறேன், மதித்து அப்ரிஷியேட்ன்றத சொல்கிறேன், மற்றும் அதற்கு தகுந்த முறையில் திருப்பி செலுத்துவது, அதுதான் வந்து ரீபே அப்படின்றேன். இது ரொம்ப முக்கியமான ஆக்சுவலாக வாழ்க்கை தத்துவம்னு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது பெற்றோரின் அன்பை அறிதல், ரெக்கக்னைஸ் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதாவது அவங்களுடைய அதாவது இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், உன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும்" அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஓகே, அதை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அது எதுக்காக சொல்ல வராங்க? ஓகே, அவங்க எல்லாத்தையும் அவங்கள நீங்கள் இப்போ பாதிக்கப்படுறத விட அவங்கள விட அதிகமாக ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது வேறு யாருமே கிடையாது, உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும்தான். அதேமாரி செகண்ட் வந்து அவங்க வந்து இப்போ பல தவிர்க்க முடியாத பொறுப்புகளை வந்து ஏற்கிறாங்க. எப்படின்னா குடும்ப அதாவது குடும்ப பிரச்சனைகள், வேலைகள், அதுக்கப்புறம் நிறையா சொல்கிறேன். ஒரு ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவங்க உழைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது பர்ட்டிகுலராக நீங்கள் வளர்ந்துட்டு இருக்க டைம்லலாம் அவங்க ஏகப்பட்ட ஒர்க்கை பண்ணி தான் அவங்க ரொம்ப குடும்ப பொறுப்பில் இருந்தால் தான் அந்த குடும்பத்தை ஒழுங்காகவே நடத்த முடியும். அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் பயங்கர தியாகத்தில் தான் இருப்பாங்க அவங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதையே பண்ணுற விஷயமா இருப்பாங்க. லைஃப் ஃபுல் ஆஃப் ஒரு பேரண்ட்ஸோட லைஃப் ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறத நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அதாவது அன்பை மட்டும் உணர்ந்து மட்டும் போதாது, அதை வந்து வெளிக்காட்டுறதும் ரொம்ப முக்கியம். அதாவது வழங்கிய சேவைகளுக்கு நன்றி கூறுதல். இப்போ வந்து வீட்டை வந்து அவங்க தூய்மையாக வச்சுக்குவாங்க, சமையல் பண்ணுவாங்க, இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னா, இதெல்லாம் அவங்க வேலை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே, அவங்க இவங்களுக்கு ஒரு அந்த ஃபேமிலி பெட்டராக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள கருத்துங்களை கேட்கும்போது மதிப்புடன் கேளுங்க. ஏன்னா அவங்களுடைய அனுபவமே வேற. ஓகே, அவங்க வேலை, நட்பு, குடும்பம் இந்த மாதிரி படிப்படியாக பல அனுபவங்களை பெற்றவங்க. இப்போ அவங்களுடைய ஆலோசனை கேட்கும்போது ஓகே, அவங்க அனுபவத்துலேருந்து சொல்கிறாங்க, அதை வந்து மதிக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன செயலாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து காட்டுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஈவன் இஃப் யூ பையிங் ஆக்சுவலி ஒரு ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட ஓகே. இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது, இன்கேஸ் ஒருத்தர் காஃபி பிடிக்குதுன்னா ஒரு நல்ல இடத்துல போய் காஃபி வாங்கி கொடுக்கறது கூட ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை கூட வந்து ஒரு அப்ரிஷியேட் மாதிரி தான் எடுத்துக்கலாம் நீங்கள். அதேமாரி அன்பை வந்து திருப்பி செலுத்துறது, அதாவது ரீபே, கிவ் பேக்குன்றது திருப்பி செலுத்துறது அப்படின்னோடனே எல்லாரும் வந்து பணம்ன்றது மட்டும் நினச்சிடாதீங்க. அவங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதாவது உங்கள் நேரம், உங்கள் கவனம், உங்கள் உதவி தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. இதுக்கு எப்படின்னா டைம் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். நீங்கள் வந்து திருப்பி செலுத்துறது, கிவ் பேக், ரீபே அப்படின்னாலே ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து உங்கள் டைம் தான். நீங்கள் வேலையில் பிஸியாக இருப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனாலும் அவங்கள
அட்லீஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஹலோ சொல்லிட்டு வர்றது, வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய கவலையாக இருந்தாலும் இந்த கவலையெல்லாம் உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து மறக்க வைக்கும். அதேமாரி உதவிகளை குடுக்குறது. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, பெற்றோர்களுக்கு வந்து ஏதாவது வேலையில உதவலாம், வீட்டு பணியில உதவலாம். டிஜிட்டல் இப்போலாம் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனா வந்துச்சு. அவங்களால அத யூஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது டிஜிட்டல்ல நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல மருத்துவம் அவங்க ஏதாவது டாக்டர் கிட்ட போம்போது அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போலாம். அவங்க கூட பேசுறதே என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். அதேமாரி மரியாதையோட நடத்துங்க. பெற்றோரோட பேசும்போது மரியாதையான மொழியில பேசுங்க. அவங்க கருத்துங்கள வந்து மதிங்க. அவங்க ஏஜ்டு ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து கவனமா பார்த்துக்கோங்க. அவங்கலாம் வந்து பயங்கர செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையில வாழ்ந்தவங்க. வயசானதுக்கு அப்புறம் அவங்கள வந்து அந்த சுயமரியாதை எப்படி சின்ன வயசுல அந்த மாரி இருந்தாங்களோ, அவங்கள வரவேற்பு, தனியுரிமை, சுயமரியாதை இத எல்லாமே வந்து கண்டிப்பா குடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தென் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுனா, இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறினதுக்கு மெயின் ரீசன் அண்ட் த ஒன்லி ரீசன் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸா தான் இருப்பாங்க. அத வெளிப்படையாவே சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? உங்களால தான் நான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க வந்து அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு உணவா இருக்கும். பெரிய ஒரு பூஸ்ட்டா இருக்கும். அதேமாரி இன்னைக்கு என்ன சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதில ஏதாவது பாடத்த கத்துருந்துருப்பீங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட போயிட்டு அவங்க அனுபவ அறிவ கேளுங்க ஆக்சுவலா. ஸோ அதாவது ஓப்பனாவே சொல்லலாம். இதில ஒண்ணும் தப்பு கிடையாது. என்ன இருக்குன்றேன். ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட அப்ரிஷியேட் பண்றது, நம்ம வந்து இந்த மாரி நீங்க உங்களால நான் வந்து இவ்வளோ முன்னேறி இருக்கேன். எனக்கு நீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்றத வெளிப்படையா சொல்றதில எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, பெற்றோரின் அன்பை முறையாக அறிதல், மதிப்பது மற்றும் திருப்பிச் செலுத்துவது என்பது வாழ்க்கையின் ஒரு உங்களுடைய முக்கியமான பகுதி. இது வந்து சும்மா ஒரு சொகுசு என்ற பட்டன் பரிசு அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து நேரம், ஆதரவு, இறுக்கமான உறவுகள் ஆகியவை கொண்டு செய்யப்படும் ஒரு உண்மையான பணியாகும். எளிய செயல்களும், நன்றி சொல்லுதல், உதவுவதல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத நான் தீர்க்கமா நம்புறேன். ஓகே. டெக்னிக்கல்ஸ் படி டெய்லி ஆர்எஸ்ஐ 67.66 சூப்பர்பா வந்திருக்கு. ஸோ மூவிங் ஆஸ் 200, 50, 20, 10க்கு மேல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டிருக்கு. எஃப்ஐஎஸ் ஒரு இன்னைக்கும் சூப்பர்பா ஓகே விக்கலனாலும் சூப்பர்பா வாங்கியிருக்காங்க. 283 குரோர்ஸ், டிஏஎஸ் 824 குரோர்ஸ். எஃப்&ஓ ஓப்பன் பொசிஷன் ஒரு 1,98,000 கான்ட்ராக்ட் தான் இப்போதைக்கு பைல இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஏறும்போது கொஞ்சம் 37,000 கான்ட்ராக்ட் செல்ல இருக்காங்க. மீதி எல்லாருமே டிஏஎஸ், எஃப்ஐஎஸ், ப்ரோ எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் பை தான் பண்ணியிருக்கிறாங்க. நேத்து ஏன் நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா ஒரு ஒரு ஸ்லைடும் சொன்னேன்றத இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா விக்ஸு நம்ம இத பத்தி பேசினோம். நேத்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சார்ட்ல இந்த இந்தியா விக்ஸ பேஸ் பண்ணி தான் சொன்னேன். பட் 170 பாயிண்ட் தான் வந்தது. இன்னும் ஒரு 30 பாயிண்ட் வந்தா நல்லா இருந்திருக்கும். எனிவே பார்க்கலாம் எப்படி வரும் டைம்ல இந்த லோவ கட் ஆகாத வரைக்கும் ஸ்டில் இட்ஸ் ஆன் தான். ஓகே. நிஃப்டி பி ரேஷியோ பட் இன்னைக்கு 22.80 இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் இதுவா இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் நேத்து 22.45 தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம்லாம் சொல்ல முடியாது. ஆனா பி ரேஷியோ அவ்ளோ ஏறியிருக்கு. அதாவது ஏற ஏற இது அட்ஜஸ்ட்மென்ட் ஆகணும். அட்ஜஸ்ட்மென்ட் ஆகல. வேல்யூவேஷன் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு ஒத்து வரலன்ற மாரி இவ்ளோ அதிகமா காமிக்குது. 22.45லேருந்து 22.80 0.35 ஜம்ப் ஆயிருக்கு. மேஜரா இன்னைக்கு ஏறுனது மோட்டோபாய் தான். நம்ம ரிலையன்ஸ் தான். ஆனா வேல்யூவேஷன் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இவ்ளோண்டு மூவ்க்கே இவ்ளோ இன்க்ரீஸ் ஆகக்கூடாது நார்மலா. எனிவே என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். எல்லாமே ஓகேங்க. அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கு இதுல. அது என்ன பிரச்சனைன்னா, இந்த கிரெடிட் ஏஜென்சி இவங்கலாம் வந்து மார்க்கெட் மேல போகும்ன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு தான் எனக்கு பிடிக்கல. பிகாஸ் அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் அவங்கலாம். அவங்க அங்க வித்துட்டு இங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் பல விஷயங்கள இப்போ ஒரு முறை இல்ல, ஒரு 1000 முறை பார்த்தாச்சு. இந்த இது கோல்டு பீக்ல இருக்கும்போது 5000 போகும்ன்னு சொல்றது, இதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு. ஓகே. அதனால அவங்க சொல்றது மட்டும் தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா இருக்குது. பட் அது ஒண்ணு தான் பிரச்சனைய உண்டு பண்ணுது. என்ன இருந்தாலும் இத பார்த்துட்டு தான் இருக்கணும். 22.80 24ன்றது இட்ஸ் ஹை வேல்யூவேஷன் தான். வெதர் நம்ம அக்செப்ட் பண்றோமோ பண்ணலையோ 24 வந்து ஹை வேல்யூவேஷன் தான். அந்த இடத்துல இருக்கிற பொசிஷன்ஸ கம்மி பண்ணி தான் ஆகணுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
எனிவே அட்வான்ஸ் இன்னைக்கு 1383, டிக்ளைன் 1714, அன்சேஞ்ச் 102. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகும், ஆனால் போர்ட்ஃபோலியோ ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் வெரி வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ், முக்கியமாக மோட்டோபாய் தான். ஓகே, நம்ம ரிலையன்ஸ் தான் வச்சு தான் மார்க்கெட் இன்னைக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அதனால் டிக்ளைன் 1714ன்றது உண்மை தான். ஸோ ஓவரால் ப்ராடர் மார்க்கெட் இன்னும் ஏறவே இல்லை. ப்ராடர் மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்மில் இருக்குது. அது எதுக்காக காரணம்னா மிட் கேப், ஸ்மால் கேப் இன்னும் பெருசாக ஏறல. ஓகே, அதுக்கப்புறம் நேற்று நம்ம எம்மை பற்றி பேசணும். கொஞ்சம் லேட்டாக வந்தது. அதுதான் நம்ம பேசணும். எக்ஸ்பைரி டே கொஞ்சம் மூவ் ஆகுன்றது. பட் இது ரொம்ப லேட்டாக வந்தது. அதேமாதிரி பொசிஷனல் பை சூப்பராக இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி 170 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும். ஆஸ்ட்ரோ எட்ஜ் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி இன்றைக்கி ட்ரேடிங் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயமா இருந்திருக்கும். நம்ம சொல்கிறது நடந்திருந்தால் கூட ப்ரீமியம் இப்போ 30 பாயிண்ட் மார்க்கெட் ஏறும் போது ப்ரீமியம் வந்து 15 பாயிண்ட் ஏடிஎம் தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணுறோம். ஏடிஎம் வந்து என்ன ஆகணும்னா, இப்போ 30 பாயிண்ட் அங்கே ஏறுதுன்னா இது 15 பாயிண்ட்ஸ் ஏறணும். அது ஏறல, ரொம்ப கஷ்டப்பட்டது இன்றைக்கி. ஓவரால் ப்ரீமியம் ஆக்சுவலாக இன்றைக்கி இர்ரேஷ்னல் தான். இன்க்ளூடிங் நான் சொல்கிறது சென்செக்ஸ் ப்ரீமியம் கூட இர்ரேஷ்னலாக இருந்தது. ரொம்ப தள்ளி இருக்கிறது கூட இறங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ரொம்ப இர்ரேஷ்னலாக இருந்தது. அதனால் ப்ரீமியம் அந்தளவுக்கு ஏறல. பாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அதனால் எப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்ஸு அங்கங்கே கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக தான் இருந்திருக்கும். அதாவது ஒரு பெருசாக ஒரு இதுவாக இருந்திருக்காது. நல்லா பண்ணுறவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸு அந்த மாதிரி இருந்திருக்கும். பிகாஸ் ஆஃப் தி ப்ரீமியம். அவங்க எடுத்த டிசிஷன்ஸு எல்லாம் கரெக்டு தான். நாங்கள் எடுத்த பாயிண்ட்லேருந்து அது வேகமாக தான் போச்சு. ஆனால் ப்ரீமியம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலைன்றது தான் இன்றைக்கி உண்மையான விஷயம். அதுக்கு இந்தியா விக்ஸ் கொஞ்சம் ஏறி இருந்தது. அதனால் ப்ரீமியம் ஒரு பெரிய இதில் இல்லை. எனிவே நம்ம இப்போது சார்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றத. ஸோ இதுதான் நம்ம பேசினது. இந்த இடம் தான் பேசணும். திஸ் இஸ் தி லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த இயர்னு பேசியிருந்தோம். அப்போ பேசும்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாருக்குமே அது எதனால சொன்னோன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். எனிவே இப்போ 52 வீக் ஆகி அது பிரேக் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ஒரு ஃபென்டாஸ்டிக் கேண்டில். இது விக்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ணி சொன்னேன் 200 பாயிண்ட் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்ன்ட்டு. 170 பாயிண்ட் கிடச்சிருக்கு. நாளைக்கு வருமா வராதோ, பட் இன்றைக்கே வந்திருந்தாலும் பெட்டராக இருந்திருக்கும். எனிவே இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் ஆக்சுவலி ஓகே இப்போ இந்த இடத்துல 52 வீக் ஆகி போகும்போது இந்த அளவுக்கு இந்த கேண்டில் அளவுக்கு கன்விக்ஷன் இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு ஃபாலோ த்ரூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிகாஸ் நாளைக்கு ஃபாலோ த்ரூ ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஃபாலோ த்ரூ தப்பாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம பேசணும். இங்கே வரும்போது ஸ்லோவாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இது பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு. ஸோ அந்த ஃபாஸ்ட்டு நேற்று கிடச்சிது. இன்றைக்கும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மூவ் இருந்தது. பட் எனிவே நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். பட் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னது இப்போ 52 வீக் ஹைக்கு வரும்போதே இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி பிக் சக்ஸஸ் தான். ஓகே, 15 மினிட்ஸில் பார்த்துட்டு எப்படின்றத டிசைட் பண்ணுவோம். ஸோ 15 மினிட்ஸில் இந்த ஒரு ஸ்டீப்பாக இருக்குது. இதை கூட வந்து பீட் பண்ண முடியலங்க. இதை கூட கடைசியாக இங்கே வந்து எம்மு தான் பீட் பண்ணுது. இதை கூட இந்த லைனை கூட திரும்பி 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 டச் ஆகி அதில் ஏறிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கி பை பண்ணோம். அண்ட் இது ஒரு சின்ன இந்த பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன எம் தான் இருந்தது. ஸோ இதுதான் ஓகே. இந்த டார்கெட்டு தான் இங்கே கிடச்சிது. ஸோ இது மினிமம் 34 பாயிண்ட்டு. பட் 34 பாயிண்ட் மேலேயே கிடச்சிது. எனிவே இந்த ப்ராப்பராக இந்த ஒரு ஸ்டீப் ட்ரெண்ட் லைனையும் இந்த எம் வரும்போது இது உடச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. பட் இது ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டாக இருந்தது. எத்தனை பேர் இது யூஸ் பண்ணியிருக்க முடியுன்றதெல்லாம் ஒரு வெரி பிக் கொஷின் மார்க் தான். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலாம். இது ஆல்மோஸ்ட் அந்த 1245 சொன்னோம். 1245ல் மார்க்கெட் நல்லா அந்த இடத்துலேருந்து இன்னும் மூவ் ஆச்சு. ஸோ எனிவே அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றது இது கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். பிகாஸ் த லாஸ்ட் மூவ் தான். ஆப்ஷன்ஸ்லலாம் இது ஒன்றும் பெருசாக ஒரு 10 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இது கிடச்சிருக்கும். 34 பாயிண்ட் இறங்குனா கூட ஒரு 10 பாயிண்ட் தான் கிடச்சிருக்கும். ஒரு 17 பாயிண்ட் ஏடிஎம்லேயே ஏறணும். ஆனால் அதெல்லாம் ஏறல. இன்றைக்கி ரொம்ப இர்ரேஷ்னல் ஆப்ஷனு. ரொம்ப சில நாட்கள் அப்படி நடக்கும். பட் அந்த நாளில்
இதுவும் ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ மார்க்கெட் ஏறி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க ஆப்ஷன் ஏடிஎம்ல ட்ரேட் பண்றவங்களா இருந்தா, பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. அது ஏடிஎம்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றது புரியும். மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸுக்கு நான் இத என்ன சொல்றேன்றதே ஆக்சுவலா புரியாது. ஓகே. எனிவே நான் இப்போ இந்த மாரி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்குன்னா, இது இது என் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். 26,246.05ல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றது நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு முன்னாடியே தெரியும். அந்த அந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு ஆச்சு. எனிவே இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ரொம்ப ஸ்டீப்பா போன ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுக்கு மேல வந்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும். எனிவே நம்ம இந்த 26,295 குடுத்துருக்கோம். கீழ 25,815 குடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் குவைட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் டைமே ஒரு 9:45 இருக்கும் அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேன். ஸோ 9:45 எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும்னு நெனைக்கிறேன். எனிவே இன்கேஸ் ஸோ இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுல இன்கேஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் வி நீட் டூ கீப் குவைட். கேப் அப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸு ஜஸ்ட் கீப் குவைட். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதோ, அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸாவது வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேணும்னே அப்படி லைட்டா ஒரு கோட போட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போயிடுவாங்க. அ அதனால இப்போ கன்டினியூவேஷன் ஆகணும். இப்போ இது கேப் டவுன் ஆயிடுச்சு, இல்ல இது கன்டினியூவேஷன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஃபர்ஸ்ட்டு வந்து 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸாவது ஒரு குஷன் குடுங்க. ஓகே. அந்த குஷன் கீழ போச்சுன்னா, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் போயிடுங்க. இல்லன்னா, அது ரிவர்ஸ் ஆயி மேல போகுற மாரி சூழ்நிலை வந்ததுன்னா, மேல போறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ, ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் வெயிட். இஃப் இட் இஸ் கேப் டவுன் ஹேப்பன்ட் ஆல்சோ டோ நீட் டூ வொரி. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 30 மினிட்ஸ். ஓகே. டோன்ட் டூ எனிதிங். 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு குஷன் குடுங்க. ஒரு 20 பாயிண்ட்டாவது குஷன் குடுங்க. குடுத்து ஜஸ்ட் வெயிட். ஓகே. அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதா? இல்ல அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதா? அப்படின்றத பாருங்க. ஸோ கேப் டவுன் இப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நார்மலா கேப் டவுன் ஆகணும். இல்ல கேப் அப் ஆகுது அப்படின்னா, அப்பயும் இதே தான். ரீசன் சேம் தான். எதுவுமே மாத்திக்காதீங்க. சேம் தான். கேப் அப் ஆனாலும் ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 பாயிண்ட் இங்க குஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுங்க. நமக்கு என்னன்னா, இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா, நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா கூட, வி வில் கெட் ஆக்சுவலி சம் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க நமக்கு 26,295 இந்த வீக் இருக்கு. இல்லன்னா கீழ 25,815 இருக்கு. கேப் டவுன் ஆச்சுனாலும், இன்கேஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். பட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து 26,295ல எப்படி பிஹேவ் ஆகுது மார்க்கெட்டுன்றத கண்டிப்பா பார்க்கணும். அங்கேயும் பிரேக் அவுட் ஆகி மேல போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி ஆகணும். அண்ட் ஆல் டைம் இஸ் வெரி வெரி நியர். அதனால இந்த இடத்துல என்ன வேலை பண்ண போறாங்க அப்படின்றது உங்க கூட நானும் ஆர்வமா இருக்கிறேன். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா, இது இந்த பேட்டர்ன் ஆயிடும். பேட்டர்ன் ஆயிடும். கேப் அப் ஆகுமான்றது டவுட் தான். இருந்தாலும் இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா, இப்படி பேட்டர்ன் ஆயிடும். இன்கேஸ் இந்த பேட்டர்னுக்கு அப்புறம் ஓகே மேபி கப் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அந்த ட்ரேடு. இல்ல கப்பெல்லாம் போடாம வேகமா கீழ வந்ததுன்னா இந்த ட்ரேடு. என்ன இருந்தாலும் லுக் லைக் ஆக்சுவலி மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி காமிக்குது. பிகாஸ் பேட்டர்ன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல வந்து பேட்டர்ன் மாரி வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் அந்த மேபி அந்த கப் அண்ட் சாசருக்கு மேபி வேணா கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் டைமே இருக்காது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வேகமா நகரும். அதனால தான் எனக்கு அந்த பேட்டர்ன் ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். எனிவே அது இன்னும் இதெல்லாம் வரல. இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா இந்த பேட்டர்ன் மாரி இருக்கும். பட் கேப் டவுன் ஆச்சுன்னா, நேரா நம்ம ஸ்டீப்பா போட்ட ட்ரெண்ட் லைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழ வந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஸோ திஸ் இஸ் மை ட்ரேடிங் பிளான் ஃபார் டுமாரோ. Okay, if gap down happens, even if a gap up happens also, I will not worry about anything. I'll just wait for 30 minutes. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குஷன் குடுப்பேன். அந்த குஷன் அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்டாவது இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் இப்போ எவ்வளோ பெரிய கேப் டவுன், எவ்வளோ பெரிய கேப் அப்ன்றத பொறுத்து இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கேப் டவுனை பொறுத்தவரைக்கும் 20 பாயிண்ட்ஸ் ஒரு டீசென்ட்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, அதுதான் நாளைக்கு ப்ராப்பர் ட்ரேடா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
பிகாஸ் 9:45 ஒரு க்ரூஷியலா இருக்குமோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது கரெக்ட்டா நடக்கலாம், நடக்காமயும் போகலாம். ஆனா லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்றத நானும் என் ஸ்டூடண்ட்ஸும் பார்த்து ட்ரேட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுடைய ட்ரேடிங் பிளான நீங்க பண்ணிக்கோங்க. என் ட்ரேடிங் பிளான நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.